guys, welcome back to our channel. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்விச் ஷேக் நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னடா ட்விச் ஷேக்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து ட்விச் ஷேக். ஸோ இந்த ஷேக் பார்த்தீங்கன்னா பேடாஸ் எடிட்ஸில் வந்து மேஜராக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஷனுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ட்ரான்ஷனே போட தேவையில்லை. இந்த ஒரு ஷேக் எஃபெக்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட இந்த ஷேக் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஷேக் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஷனாக கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றா ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் இருக்கும் போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி மிரர் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேசிக்காக எந்த ஷேக் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேக் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேக்னிடியூட், ஸ்பீட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆங்கிள், அதுக்கப்புறம் ஸ்லாக்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ எண்டிங் கீ ஃப்ரேம் வந்து 0. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு மேக்னிடியூட் எவ்வளோ வேணும் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 செட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? நீங்கள் மேக்னிடியூட் எவ்வளோ ஹையாக வைக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா ஷேக் வந்து நடக்கும். ஸோ கம்மியாக வச்சிங்கன்னா ஷேக்கும் பார்த்தீங்கன்னா ஷேக்கோட அந்த விகில் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்னிடியூட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷேக்குமே ஹெவியாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. லைக் இதே போல் 2 எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னிடியூட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். தென் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். எண்டிங் பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10.0 வந்து வச்சுக்கலாம். ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, 10 to 0 வச்சுக்கலாம். இதுக்குமே சேம் கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஷேக் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ எஃபெக்ட்ஸ் அகைன் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேக்லேயும் கீழே ஸ்லாக் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த ஸ்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்லாக் வந்து 15%. ஆங்கிள் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த ஷேக் எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 45 எனக்கு டிஃபால்ட்டாக போதும். ஸோ எனக்கு வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 90 டிகிரி கூட வச்சுக்கலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். வெர்டிக்கல்னால் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து ஷேக் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் அகைன் போங்க. இதில் கலர் அண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா RGB ஸ்ப்ளிட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் சென்டர்னு பார்த்தீங்கன்னா RGBன்னு இருக்கும், அதில் B வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ 0.04 வச்சுக்கிறேன் ஸ்ட்ரென்த்து. ஸ்டார்டிங் 1, எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0. இதுக்குமே சேம் கர்வை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க, இதில் மோஷன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபைனல் எஃபெக்ட், ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். மோஷன் பிளரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட்டிக்கோங்க, ஓகேவா? 4 வைக்கணுன்னா கூட வைக்கலாம், 2 வைக்கணுனாலும் வைக்கலாம். ஸோ கம்மியாக வேணுனாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் வந்து 1.00 இருக்கட்டும் எனக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சிம்பிளான ஒரு ஷேக் தான், பட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பேடாஸ் எடிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து நான் 45 டிகிரியே வச்சுக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு
நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இது செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் வந்து மறக்காமல் உங்கள் வீடியோஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட XML ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போத் லிங்க் அலைட் லிங்க் அதுக்கப்புறம் XML ரெண்டுமே இருக்கும். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதுக்குமே வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ரைட். பாய். See you.